ராமாயணத்தில் சபரி 11ஆம் பகுதி. காடு மேடெல்லாம் கடந்து வெகு தூரம் வந்துவிட்டிருந்த போதிலும் கபந்தன் குறிப்பிட்ட இடத்தை ராமனால் கண்டறிய இயலவில்லை. யாரோ சபரின்னு கூறினார்கள். இந்த காட்டில் எங்கே சென்று தேடுவேன்? அவன் சொன்ன திசையில் இவ்வளவு தூரம் பயணம் செய்தும் ஒருவரும் விழிகளுக்கு தென்படவில்லையே. இன்னும் எவ்வளவு தூரம் கடக்க வேண்டும் என்பதும் புரியவில்லையே. உடல் தளர்ச்சியை விட ராமபிரானின் உள்ளம் கூடுதலாய் தளர்ச்சி அடைந்திருந்தது. சற்று நேரம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் பயணத்தை தொடங்கினார். லக்ஷ்மணா, அந்த கபந்தன் கூறிய திசையில்தானே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இவ்வளவு தூரம் கடந்து வந்தும் நம்மால் இன்னும் யாரையும் காண இயலவில்லையே. தன் ஐயத்தை இளவலிடம் வினவினார் ராமபிரான். ஆம் தமையனாரே, சரியான திசையில்தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்னும் கொஞ்ச தூரம் சென்றால்தான் அந்த கபந்தன் கூறிய இடம் வருமோ என்னவோ. எதற்கும் இன்னும் கொஞ்ச தூரம் பயணித்து பார்க்கலாம். லக்ஷ்மண சுவாமி சமாதானமாய் பதில் கூறிக்கொண்டிருக்கும் போதே ராமபிரானுக்கு திடீரென்று உடல் ஆதியோடு அந்தமாக பரவசம் மேவத்தது. எங்கோ வெகு தொலைவிலிருந்து வந்த ராம சப்தம் அவன் செவிகளையும் நிறைத்தது. இலக்கறியாமல் பயணம் செய்து கொண்டிருந்த ராமபிரானுக்கு ராமநாமமே வழிகாட்டியது. சப்தம் வந்த திசையை நோக்கி அவனது பாதங்கள் செல்லத் தொடங்கின. அடர்ந்த சோலைகளை நெருங்கிய பொழுது காற்றில் கூட ராமநாமம் கலந்திருப்பதை சகோதரர்கள் இருவருமே உணர்ந்தனர். தமையனாரே, யாரோ இங்கே உங்களின் நாமத்தை ஜபிப்பது போல் தோன்றுகிறது. நாம் சென்று காணலாம், வாருங்கள் என்றார் லக்ஷ்மண சுவாமி. தன்னிச்சையாய் ராமனின் பாதங்கள் சப்தம் வந்த திசையில் நடந்தன. தன்னந்தனியாக நின்றிருந்த ஒரு மிகச்சிறிய குடில் இப்பொழுது ராமபிரானின் விழிகளுக்கு தென்பட்டது. லக்ஷ்மணா, இங்கே குடில் இருப்பதால் நிச்சயமாக மனித நடமாட்டம் இருக்கும் என்று தெரிகிறது. வருவாய், அருகில் சென்று காணலாம். இத்தனை நேரமாய் எட்டத்திலிருந்து ஒலித்த ராமநாமம் தற்சமயம் மிகவும் அருகிலிருந்து கேட்டது. யாரோ ஒருவர் மிக மென்மையான தனது நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது ராமபிரானின் செவிகளிலும் விழுந்தது. பாதை முழுவதும் தூவப்பட்டிருந்த மலர் விரிப்பில் தனது கோமளமான பாதத்தை வைத்து ராமபிரான் குடிலின் வாயிலை மெல்ல நெருங்கினார். அங்கே இல்லாத சந்திரனை போன்ற முகப்பொலிவை கொண்ட ஒரு மூதாட்டி கண்மூடி மெய்மறந்து ராமநாமத்தை வாய்விட்டு கூறிக்கொண்டிருப்பதை ஸ்ரீ ராமபிரான் இப்பொழுது கண்டார். அவளது தோற்றமே வணங்கத்தக்கதாக இருந்தது. ஆள் அரவமற்ற இந்த பிரதேசத்தில் அமைந்த அவளது இருப்பு அவரை வியக்க செய்வதாகவும் இருந்தது. அவளது தியானத்தை கலைக்க விரும்பாத ராமபிரான் ஒலி எழுப்பாமல் அப்படியே நின்றார். தியானத்திற்குண்டான கருப்பொருளே எதிரில் வந்து நிற்பதை உணர்ந்த சபரியின் ஆன்மா இப்பொழுது சிலிர்த்து விழித்தது. மெதுவே விழிகளை திறந்த சபரி அன்னை தன் எதிரே நிற்கின்ற ஓவியத்திலும் எழுத உண்ணா பேரழகை கண்டு தனது தியானம் முற்றிலும் கலைந்தவளாய் தன்னையும் அறியாமல் எழுந்து இருகரம் கூப்பி ராமாயணத்தில் சபரி 11ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.